பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். විශ්වාසිතුල ප්‍රේමවන්තනය සුභපතුල පිළිගන්නවා. இந்த நாள்லயும் கர்த்தர் யார் என்றால், උන්වහන්සේ කවුද නම්? இன்னைக்கு நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம். එළිදර 15 පරිච්ඡේදයේ இந்த பாருங்க சொல்லப்படுது, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் அப்படின்னு சொல்லப்படுது. ඔබගේ ක්‍රියා මහත්ය. அப்ப அவர் கிரியைகளிலே மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේගේ ක්‍රියාවන් තුළ මහත් දෙවිඳුන් ලෙස සිටිනවා. அப்ப இன்னைக்கு அவர் எங்க வாழ்க்கையில எதை செய்தாலுமே අපගේ ජීවිතේ උන්වහන්සේ මොන දේ කළා? அது மகத்துவம் உள்ளதா தான் இருக்கும். ඒක මහත් දෙයක් ලෙස තිබෙනවා. மகத்துவம்னா என்னன்னா, ඒ මහත් දෙයක් කියන්නේ எங்களுக்கு ஒரு කොහොමද? கனத்தை, ஒரு கௌரவத்தை எங்களுக்கு கொடுக்கும். අපිට ඒ ගෞරවය ඒ කාර්යයක් ஒரு උන්වහන්සේ කළා. உயர்ந்த ஸ்தானத்தை எங்களுக்கு தரும். උස් ස්ථානයක් උන්වහන්සේ ලබා அவர் දෙයි. எங்க வாழ்க்கையில செய்யற எல்லா காரியமும் උන්වහන්සේ අපගේ ජීවිතේ කරන සියල්ල තුළ மற்றவங்க எங்களை பார்த்து අනිත් අය අපි දෙස බලලා எங்களை பார்த்து பேசக்கூடிய தக்க விதத்துல ஒரு உயர்வு இருக்கும். අපි ගැන බලලා කතා කරනව තරමට උස් ස්ථානයක් උන්වහන්සේ ලබා பாருங்க, දෙයි. இவங்க எப்படி இருந்தாங்க, බලන්න මෙයාලා කොහොමද සිටියේ? ஆனா இவங்க எவ்வளவு விஷயத்துல உயர்ந்து இருக்கிறாங்க. නමුත් මෙයා ගොඩක් කාර්යයන් තුළ උසස් සිටිනවා. இவங்களுக்கு பிரச்சனை எப்படி இருந்தது? මෙයාට කොහොමද ප්‍රශ්න ஆனா තිබ්බේ? பாருங்களேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்க බලන්න අද මෙයාලගේ ජීවිතේ කොයි තැනද සිටින්නේ? என்று சொல்லி பேசத்தக்க விதத்துல ඒ අනිත් අය එලෙස කතා කරනව ஒரு තරමට கனமுள்ள காரியம், அதுதான் மகத்துவ தேவன் செய்வார் எங்களுக்கு. ඒ ගෞරවනීය ඒ මහත් වූ දෙයක් උන්වහන්සේ කරයි. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை අපේ ජීවිතේ සමහර කාර්යයන් நம்ம பலத்துல கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருப்போம். අපේ බලය තුළ අමාරුවෙන් අපි ඒ දේ කරනවා. படிப்பா இருக்கலாம், ඉගෙනීම වෙන්න පුළුවන්, இல்லைன்னா ஊழியமா இருக்கலாம், සේවය වෙන්න පුළුවන්, வேலையின் காரியமா இருக்கலாம். රැකියාවේ කාර්යයන් වෙන්න පුළුවන්. அதிகமா நாங்க என்ன செய்வோம், நாங்க செய்து கொண்டிருப்போம். අපි ඒ කාර්යයන් අපේට ඕන විදිහට කරනවා. நாங்கள் செய்ய வேண்டும் தான், අපි කරන්න ඕනි ஆனா அந்த තමයි. காரியம் எல்லாம் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்து නමුත් ඒ කාර්යයන් උන්වහන්සේගේ දේවදත්ත நீங்க කැප உங்க කළා. கிரியைய நடப்பீங்க ඔයාලා ඔබවහන්සේ මේ ක්‍රියාව කරන්න என்று சொல்லி அவர் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது උන්වහන්සේගේ දෑතට කැප කරන විට அவர் அந்த மகத்துவத்தை எங்களுக்கு செய்து கொடுப்பார். ඒ මහත් කාර්යයන් උන්වහන්සේ කරයි. நான் ஒரு நாள் ஒரு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது සහෝදරිය දවසක් ඇවිල්ලා වැඩක් කරමින් සිටියේදී அப்ப அந்த காரியத்துல ஒரு கான்செப்ட் நான் ஸ்கூல்ல டீச் பண்ணி கொண்டிருக்கும் போது செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ඒ කොන්සර්ට් එකක් කරන්න ඕන වූ ඒ කාර්යයන් அப்ப அந்த நேரத்துல அந்த சின்ன பிள்ளைகள் ஒழுங்கா அதை செய்யாதது நிமித்தமாய் இந்த உயர்ந்த அதிகாரியினால நான் எனக்கு ஒரு வெக்கமான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. එතකොට ඒ දරුවන් ඒ කාර්යය ඇවිල්ලා හරියට කරපු නැති නිසා ඒ විදුහල්පතිතුමාගෙන් ඇවිල්ලා ඒ කැතනමක් ඇති වුණා. ஏன்னா அது வரைக்கும் நான் எந்த ஒரு எஃபர்ட்டை போட்டு பலத்தினால அந்த காரியத்தை நான் நல்லா செய்யறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்தது. එනම් මේ මගේ බලය මං කළා මේක හොඳට කරයි කියන ඒ කාර්යයක් තිබුණා. ஆனா அடுத்த நாள் கான்சர்ட் இப்ப நடக்க போகிறது. ඊළඟ දවසේ කොන්සර්ට් එක සිදු වෙන්න முதல் යනවා. நாள் வேதனையான வார்த்தைகளை இந்த உயர்ந்த அதிகாரி கிட்ட இருந்து நான் கேக்குறேன். එතකොට ඉස්සෙල්ලා දවසේ මම විදුහල්පතිතුමාගෙන් ඇවිල්ලා ඒ වේදනාවේ වචනයක් ඇසුවා. இன்னைக்கு இரவு நான் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்தேன். ඒ රාත්‍රියේ මං උන්වහන්සේට කැප කළා. கர்த்தாவே, என்னால இது முடியாது. ස්වාමිනේ මට මේ දේ කරන්න ரொம்ப බෑ. சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. ගොඩක් කුඩා දරුවන් වශයෙන් என்னால සිටිනවා. முடிஞ்சதை நான் செய்திருக்கிறேன். මට පුළුවන් දේ මං කළා. நீங்க மீதிய பார்த்து கொள்ளுங்க ඉතුරු කොටස ඔබවහන්සේ බලා என்று ගන්න. சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு நான் அழுது ஜெபித்து விட்டு நான் விட்டு விட்டேன். ඒ ස්ථානයේ අඬලා ඒ දේ පවසල යාඥා කළා. அடுத்த நாளிலே அந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. දැන් ඊළඟ දවසේ වෙලේ වැඩසටහන පවත්වනවා. ஆனா கர்த்தருடைய கிருபை அதே ப்ரோக்ரத்தை 2 முறை அந்த இடத்துல ப்ளே பண்ணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். නමුත් උන්වහන්සේගේ කරුණාව කුමක්ද නම් මේක දෙපාරක් ඇවිල්ලා වැඩසටහන පෙන්වන්නව තරමට උන්වහන්සේ කරුණාව පෙන්වනවා. கண்டிப்பான ஒரு காரியத்தை செய்தாரு. ඒ දෙගුණේ කාර්යයක් උන්වහන්සේ எந்த කරා. வாய் என்னை அவமானப்படுத்தி பேசினதோ කොයි කට ඇවිල්ලා මාව අමනම්බු කරලා කතා කරාද? அந்த வாயை உயர்த்தி பேசும்படி அந்த இடத்துல கிருபையை கர்த்தர் கொடுத்தாரு. ඒ කටම මාව උසස් කළ කතා කරන්නා වූ ඒ කරුණාව උන්වහන්සේ පෙන්වුවා. அதுதான் கர்த்தருடைய மகத்துவம். ඒක තමයි උන්වහන්සේගේ මහත් என்ன කාර්යය. காரியமா இருந்தாலும் මොන කාර්ය වුණා அவர் கிரியை செய்ய விட்டு கொடுத்துருங்க. උන්වහන්සේ
උන්වහන්සේට ක්‍රියා කරන්න ඔයාලා අත්හැරලා දෙන්න. அவர் எங்களுக்கு மகத்துவமான காரியத்தை செய்து උන්වහන්සේ අපිට ඇවිල්ලා මහත් කාර්යයන් කරලා எங்களை கனப்படுத்தி நடத்துவாரு. අප ගෞරවය කළා මඟ පෙන්වයි. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? මේ දවසේ කැප කරනවාද? எங்கள் அன்புள்ளவரே, ප්‍රේමවන්ත இன்னைக்கு පියාණනි, யாரெல்லாம் அப்பா உங்க கரத்துல அப்பா அவங்களோட கிரியைகளை நீங்க கிரியை செய்யும்படி ஒப்பு கொடுக்கறாங்களோ, මේ දවසේ කවුරු එයාලගේ ක්‍රියාවන් ඔබ වහන්සේ ක්‍රියා කරන්න කියලා කැප කරනවාද? உமது மகத்துவத்தை இன்னைக்கு காண்பிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். ඔබ වහන්සේගේ මහත් කාර්යයන් මේ දවසේ පෙන්වන්න යන නිසා ස්තුතියි. கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. ගෞරවය කළ ආශිර්වාද இயேசு කරන්න. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.